சிஸ்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு நோ மோர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, ஐ அம் ஜஸ்ட் எக்ஸாஸ்டட். 2 மணி நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். டாக்டர் அது வந்து இன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. அவுட் பேஷண்ட்ஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஏதாவது எமர்ஜென்சி கேஸ்னா டாக்டர் சுரேஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே டாக்டர். ஓகே. ச்சே, என்ன லைஃப் இது? 24 ஹவர்ஸும் வேலை வேலைன்னு. கொஞ்சம் கூட நம்மளால பர்சனல் டைமே எடுத்துக்க முடியல. மத்தவங்களுக்கு ஹெல்த் அட்வைஸ் கொடுக்கிற டாக்டர்னா இப்ப எனக்கே இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களா ஒரு ஊர்ல, நம்ம ஒரு ஊர்லன்னு என்ன லைஃப் இது? என் பேரன் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கான். அப்படியே என் பையன் மாதிரியே இருக்கான். பேச்சு சிரிப்பு எல்லாமே அவனை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கான். உன் தாத்தா கரெக்டான நேரத்துல தான் போன் பண்றாரு. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி 2 நாள் ஆச்சு. இன்னைக்காவது பேசலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சரி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்னங்க டல்லா பேசுறீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புலாம் நல்லதா இருக்கு வாசு, மனசுதான் சரியில்லை. நீயும் வினையும் கோயம்புத்தூர்ல போய் உட்காந்துட்டீங்க. இங்க நான் மட்டும் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல்னு மாத்தி மாத்தி ஏதோ மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாங்க சீக்கிரமா சென்னைக்கு வந்துருவோம். சரிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கட்டுமே. ஒரு 2 நாள் முடிஞ்சா கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஏங்க, நானா உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன்? ஒவ்வொரு தடவையும் போன் பேசிட்டு இருக்கும் போது வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். நீங்க தான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு கதின்னு கிடக்குறீங்க. குடும்பம் பொண்டாட்டி புள்ளைக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா என்ன பண்றது? என் பையன் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல, பழைய வாழ்க்கையோட ஞாபகங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் நான் அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டேன். அந்த அம்மா தேடினாலும் எதுவும் கிடைக்க போறதில்ல. சாரி வினய், இதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. அப்ப இருந்த மனநிலைமைக்கு எனக்கு எதுவும் வேண்டான்னு தோணுச்சு. அப்போ மித்ரா இப்ப இருக்கிற நிலைமைக்கு வேற ஏதாவது வேணும்னு தோணுதா? இப்பவும் வேண்டான்னு தான் தோணுது. ஆனா நீங்க தான் இப்படி என் முன்னாடி வந்து நின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே. சீக்கிரம் நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வரேன். ஐயோ மித்ரா, யோ, அவளுக்கு தோணுது தோணல உனக்கு என்ன வந்துச்சு? நல்லா போயிட்டு இருக்க விஷயத்துல வாட்டாவை வச்சுட்டு சும்மா இல்லாம அத ஓட்டவைன்னு சொல்லிட்டியா? அது சும்மாவும் இருக்கும், சும்மா இருக்காது. அதை விடு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த புண்ணாக்கு முட்டை ரூம் வரைக்கும் வந்து ஏதோ தேடி இருக்கான்னா அவளுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு தானே அர்த்தம். மாப்பிள்ள, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? ஆமா ஆமாம் சார். இந்த புடவை நல்லா இருக்கா அண்ணி? இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கவா? அம்மா, ஏதாவது வேணுமாமா? டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம்மா, நான் இப்பதான் டீ குடிச்சேன். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன இருக்கு? இல்லம்மா, ஜூஸ் இருக்கு, எடுத்துட்டு வரவா? ஜூஸா? என்ன ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸ் இருக்குமா?
எனக்கு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும். போ. பாட்டி வாங்க வாங்க உட்காருங்க. பாட்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓ சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அது ஸ்கூல் 3 days லீவு. 3 days லீவா? எதுக்கு லீவ் விட்டாங்க? அதுவா, சாட்டர்டேவும் சண்டேவும் லீவு, மண்டே கிருஷ்ண ஜெயந்தி. 3 days லீவ் பாட்டி. அப்படியா கண்ணு? ஆமாம் பாட்டி, எனக்கு செம்ம ஜாலியா இருக்கும். நம்ம வேணா இந்த 3 days லீவுக்கு வெளியே எங்கேயாச்சும் டூருக்கு போலாமா பாட்டி? என்னது டூரா? டேய், இப்பதானே நம்ம எல்லாரும் வெளியில போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்ன உனக்கு டூர் வேண்டி கிடக்குது? காசு என்ன உங்க அம்மா நட்டு வச்ச மரத்துல அப்படியே காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கா? டூர் போகணுமாமே டூரு இந்த துறைக்கு? ஏம்மா என்ன அவன் ஏதோ ஆசையில கேக்குறான். இல்லம்மா, வர வர எல்லாத்துக்கும் ரொம்ப அடம் பிடிக்கிறான். இவனை இப்படியே விட்டா நாளைக்கு தொட்டதும் அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். நீ வா விக்ரம், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹோம்வொர்க் பண்ணலாம். வா வா வா. மண்டே கிருஷ்ண ஜெயந்தி கிராண்டா நடக்குமா பாட்டி? சரி, நம்மளும் அதே மாதிரி கிராண்டா செய்வோமா? ஐயோ, நம்ம வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் அவ்வளவு கிராண்டா கொண்டாட மாட்டோம். மாப்ள மாப்ள மாப்ள, என்னடா நான் கூப்பிடுறது கூட காதல் விழாம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க? உன் மூஞ்சி கூட சிக்னல் கிடைக்காத பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி டல்லா இருக்கு. என்னாச்சு? என்னத்த மாம் சொல்ல, நான் பக்கத்துல இருந்தோம் என்னால என் பையனோட சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையா? எவ்வளவு சொத்துக்கு வாரிசவன், ஏதோ இல்லாதப்பட்ட வீட்டு பையன் மாதிரி யார் யார்கிட்ட போய் கேட்கிறான். என்னாச்சு மாப்ள? அப்படி என்னத்த கேட்டான்? இவ்வளவுதானா மாப்ள? இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம குட்டி விக்ரம நேரா கடைக்கு கூட்டு போய் கிருஷ்ண ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு அசத்திரலாம். இல்ல மாம்ச, என் மனசு கேட்கலையா? என்னமோ தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருக்கு. இந்த கார்க்கி அவங்ககிட்ட கொடுத்துரு, நான் கிளம்புறேன். மாப்ள 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 மாப்ள. வினாய், என்னாச்சு? அதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, உள்ள ஆசைப்பட்டு கேட்டதை அப்பனால கொடுக்க முடியல, மனசொடைஞ்சு போயிட்டான். அதான் அப்பனுக்கு உண்டான ஃபீலிங். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நான் ஏன் இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். மித்ரா செத்து போயிட்டுதான் சொல்லி ஏமாத்தினது கூட நான் கேட்கவே மாட்டேன். நான் அதெல்லாம் கேட்க போறதே இல்ல. எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் என் பேரை நான் உடனே பார்க்கணும், இப்பவே பார்க்கணும், உடனே நான் பார்க்கணும். ஐயோ, பா மா இருங்க, இந்தாங்க பாருங்க. நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு என் பேரனை நேர்ல பார்க்கணும். 4 வார்த்தை பேசி அவனை தூக்கி மடியில வச்சு
கொஞ்சணும். எனக்கு அதுதான் வேணும். டேய், என்ன ஏன்டா முறைக்கிற? இப்ப சொன்னதுக்கே உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டா சொல்லிருந்தா அவ்வளவுதான். நீதான் விக்ரம பாக்குறதுக்கு மாறு வேஷத்துல போறது, செவரேறி குதிக்கிறது, டிரைவர் வேஷம் போறதுன்னு நிறைய பிளான் எல்லாம் போடுவியே. அதுல ஏதாவது ஒரு பிளான போட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அவர் பேரனை காட்டு. அவரு பாவம் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சும்மா இருக்கேம்மா. பா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க விக்ரம பார்க்க முடியாதுப்பா. நீங்க விக்ரம பாக்குறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு மித்ராக்கு தெரிஞ்சாலே அப்புறம் திரும்பவும் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளவும் கிளம்பி போயிடுவாப்பா. ப்ளீஸ்பா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் விட்டுருங்க. நாளைக்கு நானே மித்ரா கிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சு விக்ரம நானே கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ்பா, என்ன புரிஞ்சுக்கோ. இல்லடா, சொல்லுமா. சும்மா ஆமாங்க. மித்ரா, மித்ரா எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றா? அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாரோ? ஹலோ மித்ரா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா வினய், பிரச்சனை தானே நினைக்கிறேன். பிரச்சனைன்னு நினைக்கிறியா? என்ன மித்ரா சொல்ற? எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். கண்டிப்பா இது அந்த அம்மாவோட வேலையா தான் இருக்கும். சரி சரி, நீ பார், நீ ஒன்றும் பயப்படாத. இதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எப்படி வினய்? நான் பாத்துக்கிறேன் மித்ரா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ கவலைப்படாம தூங்கு. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யோ பூமர், நான் தான்யா. யாரா இருந்தாலும் குட் மார்னிங் தான் சார். யோ மாம்ஸ், என்ன அறத்தூக்கத்துல இருக்கியா? நான் தான்யா. மாப்ள, நீயா? என்ன மாப்ள, என்ன இடத்துக்கு கூப்பிட்டுருக்க? தூக்கம் வரலையா? வீட்டுல இருந்தாலும் உனக்கு தூக்கம் வரலன்னா என்ன எழுப்பி டார்ச்சர் பண்ற. இங்க தூங்கிட்டு இருந்தாலும் இப்ப எழுப்பி டார்ச்சர் பண்ற. எதுக்கு மாப்ள உனக்கு இந்த டார்ச்சர் பண்ற பழக்கம்? இங்க பாரு, சொல்றது மட்டும் தெளிவா கேளு. சரி மாப்ள, இது என்ன பிஸ்கோத் விஷயம்? அந்த புண்ணாக்கு முட்டை கிட்ட இருந்து அந்த நியூஸ் பேப்பர் எப்படி அபேஸ் பண்ணிட்டு வரேன்னு பாரு. பிலீவ் மீ, நான் பண்றேன். சரியா? நீ நிம்மதியா படுத்துங்க. ஓகே? இங்க பாரு, நீ எதுவும் தேவையில்லாம சொதப்பி திருப்பி வைக்காத. பக்கவா எடுத்துட்டு வந்துரு. என்ன? சரி மாப்ள, யாம இருக்க பயமே. என்ன, நம்பலாம்ல? பிலீவ் மீ. ஓகே ஓகே. இன்னைக்கு புண்ணாக்கு மூட்டை பஞ்சர் ஆக போகுது. காலங்காத்தாலேயே கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான்.
சொல்லு மித்ரா. ஹலோ வினய், நீங்க சொன்ன கோவிலுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் கோயிலுக்குள்ளதான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் கோவில் என்ட்ரன்ஸ்ல தான் நிக்கிறேன். சரி, ஓகே, நீ அங்கே இரு, நான் அதை வந்துடுறேன். லேட் பண்ணாம சீக்கிரமா வந்துருங்க வினய். அம்மா அம்மா, இதோ வினய் அங்கிள் வராங்க. வா மித்ரா, வா, உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எதுக்காக வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க, நான் அப்புறமா போய் சாமி கும்பிட்டுக்கிறேன். இல்ல மித்ரா, கோயிலுக்கு வந்தா முதல்ல சாமி கும்பிட்டு முடிச்சிடணும். நான் வேணா இங்க வெயிட் பண்றேன். நீயும் விக்ரம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க. நீங்க சாமி கும்பிட்டீங்களா? இதோ இப்பதான் சாமி கும்பிட்டேன். இது பாரு, குங்குமம்லாம் வச்சிருக்கேன். அப்ப நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். வா விக்ரம். அம்மா, வினய் அங்கிள் வரமாட்டாரா? அவர் ஆல்ரெடி சாமி கும்பிட்டுட்டாருடா. அப்ப நீங்க மட்டும் போய் சாமி கும்பிடுங்க மம்மி. நான் வினய் அங்கிள் கூடவே இங்க இருக்கேன். சரி, நீங்களும் வாங்க. நீங்க இல்லனா இவன் சாமி கும்பிட வரமாட்டான். சரி வாங்க. ஒரு பறவை தனியா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சான். அது என்ன பறவை? தெரியலையா தாத்தா? தெரியலையா? ஏன்னா அந்த பறவை பேரு பெண் குயின். அந்த பறவைகிட்டே பெண் இருக்குல்ல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீயா? சொல்லு. தக்காளி அழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தக்காளி அழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கிச்சு கிச்சு மூட்டணும். டாக்டர், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். என் பையனை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? முடியாது மித்ரா, என் பேரன் இனிமே என் கூட தான் இருப்பான். டாக்டர், என் சூழ்நிலை தெரியாம பேசாதீங்க. நான் வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. யாராவது தேடி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் டாக்டர். என்ன சொல்ற மித்ரா? நீ எங்க வீட்டு பொண்ணு தானே? யார் வந்து இதுல பிரச்சனை பண்ண போறாங்க உனக்கு? அப்படியே வந்தாலும் நான் பேசி தீர்த்துக்கிறேன். நீ பயப்படாம இருமா. பா, இங்க இருக்கிற நிலைமை தெரியும் பேசாதீங்கப்பா. பிளீஸ், விக்ரம மித்ரா கூட அனுப்பிச்சு வைங்க. என்ன வினய், வீட்ல இருந்தவள போன் பண்ணி இங்க வர வச்சு இப்ப டிராமா போடுறீங்களா? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி என்ன துரத்தி துரத்தி என் நிம்மதியை கெடுக்குறீங்க? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? யோ மித்ரா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். துலாபாரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டா உடனே ஆரம்பிச்சு வாங்க. துலாபாரமா? யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? நான் தான் மித்ரா ஏற்பாடு பண்ணேன். விக்ரம்க்கு நெஞ்சு சளி நிறைய இருக்கு. இந்த கோயில்ல எடைக்கு எடை வாழைப்பழம் கொடுத்தா அது குணமாயிடும்னு சொன்னாங்க. அதான் நான் ஏற்பாடு பண்ணேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? தப்புதாம்மா, நான் உன்கிட்ட கேட்டிருக்கணும். வசுகி, அவதான் புரியாம பேசுறான்னா நீ போய் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. மித்ரா, எடுத்து வை. வை மித்ரா. வெய்.
ஊஞ்சல் ஆடுறது ஜாலியா இருக்கு மம்மி. இது ஊஞ்சல் இல்ல விக்ரம், துலாபாரம். துலாபாரம்னா தராசுன்னு அர்த்தம். அப்படியா பாட்டி? சரி, டைம் ஆச்சு விக்ரம், வா நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்களுக்கு பாய் சொல்லிடு. மித்ரா, இப்பதான் வினய் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னாமா. உனக்கு அவன் கூட வாழ பிடிக்கலங்கிறது உன்னோட தனிப்பட்ட விஷயம். அதுல நாங்க யாரும் தலையிட மாட்டோம். நீ புத்திசாலி பொண்ணுமா, இதுல உனக்கு நான் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா விக்ரம் என்னோட பேரன், அவனை எங்க கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமை இங்க யாருக்குமே கிடையாதுமா. இங்க பாரு, நாங்க 2 நாள் தான் இங்க இருக்க போறோம். இந்த நேரத்துல எங்க பேரை எங்க கூட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மித்ரா. ப்ளீஸ், எங்களுக்காக இதை நீ பண்ணிதாமா ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் விக்ரம் எங்க வீட்டுக்கு வரணும் மித்ரா, இல்லனா நான் அந்த வீட்டுக்கு வரேன். என்னப்பா நீங்க? உங்களுக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் மறுபடியும் நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல விக்ரமால நம்ம வீட்டுக்கு வர முடியாதுப்பா. இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாங்க இருக்க போற இந்த 2 நாளும் என் பேரன் விக்ரம் எங்க கூட இருக்கணும். இல்லனா நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. வா வாசு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இங்க பாருங்க, நீங்க என்னதான் சென்டிமெண்டா என்ன மிரட்டினாலும் நான் மனசு மாற மாட்டேன். அண்ணி, இவன் பொய் சொல்றான் அண்ணி. இவனை நான் திட்டவே இல்ல. கோயில்ல யாரோ ஒரு கிழவன் இவனுக்கு துலாபாரம் கொடுத்தானா, அது யாரு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். உடனே இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். பாட்டி, இந்த பாட்டு பொய் சொல்றாங்க. அண்ணி, அது என்ன நடந்துச்சுன்னா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன நடந்தது நீ சொல்லுமா. நாகு, என்ன இது? சின்ன பசங்க கிட்ட எல்லாம் போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே நீ? உன் வயசுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு? இத பாரு, இத மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சொந்தக்காரின் கூட பார்க்க மாட்டேன் நானு. அண்ணி, நான் என்ன? போது, நிறுத்து. அதான் எல்லாத்தையும் தானியா சொல்லிட்டால, இதுக்கு மேல என்ன இருக்கு? முதல்ல இங்க இருந்து போனி போன்னு சொல்றேன்ல. என்ன மித்ரா, துலாபாரம் அது இதுன்னு சொல்றானே, என்ன விஷயம்? யார் அந்த தாத்தா? அவர் எதுக்காக விக்ரம்க்கு இதெல்லாம் செய்யணும்? அது தாத்தா இல்லம்மா, கோவில் பூசாரி. விக்ரம் புரியாம அவரை தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா. சரிம்மா, எதுக்காக துலாபாரம் கொடுத்த? அது இல்லம்மா, கோவிலுக்கு போன இடத்துல ஒரு பாப்பாக்கு துலாபாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அத பார்த்ததும் விக்ரம் எனக்கும் அது வேணும்னு அடம் பிடிச்சான். அதான். பாட்டி, எனக்கும் துலாபாரம் கொடுக்கணும் பாட்டி. எனக்கும் ஊஞ்சல்ல உட்காரணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. துலாபாரம் தானே, கொடுத்துட்டா போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து செய்யலாம். சரியா? வா போலாம். வா. ஏண்டா இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? இனிமே யார் எது கேட்டாலும் வாயை திறக்க கூடாது, சரியா? ஏமா அப்படின்னா நான் பொய் சொல்லணுமா? பொய் சொல்றது தப்பு இல்லையாமா? நீங்களே பொய் சொல்றீங்களேம்மா. பொய் சொல்லலாம், தப்பு இல்ல விக்ரம். நாம உண்மையை பேசுறதுனால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அந்த இடத்துல பொய் சொல்லலாம், தப்பே இல்ல, சரியா? உன் நிலைமை எனக்கு புரியுது மித்ரா.
ஆனா அப்பாவுக்காக இந்த உதவியை நீ பண்ணிதான் ஆகணும். எனக்காகலாம் வேண்டாம் மித்ரா. அந்த மனுஷன் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு தெரியல. அவருக்காவது இத பண்ணு மித்ரா, ப்ளீஸ். சரி, இந்த உதவியை நான் பண்ணேன்னு வைங்க. எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லு மித்ரா. எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். காந்திமதி அம்மாவோட வீட்டை விட்டு போகணும். மித்ரா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு மாசம் மட்டும் இருக்க உனக்கும் விக்ரமுக்கும் ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை நீங்கினதும் நானே உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுறேன்னு சொல்றீங்க, அதானே? இல்ல மித்ரா, நீ சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டே போயிடுறேன். போதுமா? உங்க பேச்ச நம்ப முடியாது. இந்த 2 நாளைக்கு அப்புறம் என் லைஃப்ல நீங்க குறுக்கிட மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. விக்ரம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க யோசிக்கும் போதே தெரியுது, உங்க பிளான் எனக்கும் விக்ரமுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல. எப்படியாவது என் மனச மாத்தி பழைய மாதிரி உங்க மனைவியா என்ன கூட்டிட்டு போகணும். அதானே உங்க இன்டென்ஷன்? நீ என்ன பத்தி இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டல. நான் என்னை எப்படி நிரூபிக்கிறது மித்ரா? எனக்கு இருக்கிற ஒரே வழி நீ கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்கறதா. அதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை மித்ரா. நான் உன் மேலேயும் என் பையன் மேலேயும் சத்தியம் பண்றேன். நீ வீட்டுக்கு வந்துட்டு போற இந்த 2 நாளைக்கு அப்புறம் நான் எந்த வகையிலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னால உனக்கு எந்த தர்ம சங்கடமும் வராது. இது என் மேலேயும் என் பையன் மேலேயும் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். என்ன ஓகேவா? அது மட்டும் இல்ல மித்ரா, இதுக்கு நாம விரும்புற மாதிரி இருக்கணும். நான் தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக என் விருப்பப்படிதான் அவ இருக்கணுமா என்ன? அவ வாழ்க்கையில முடிவெடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா என்ன? நாம ஏன் மாம்சா அவளை டார்ச்சர் பண்ணணும்? வேண்டாம் மாம்சா, அவ அப்படியே இருக்கட்டும். நம்ம யாரும் அவளை போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். பாவம் மாம்சாவ, என்னால அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. இனிமேலாவது அவ நிம்மதியா இருக்கட்டும். அப்பா ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் மித்ரா கிட்ட போய் கேட்டேன். இல்லைன்னா இந்த தொந்தரவு நான் அவளை கொடுத்துருக்க மாட்டேன். இது எப்படியோ மித்ரா வரேன்னு சொல்லிட்டா. இந்த 2 நாள் என் மகன் கூட ஆசை தீர வாழ்ந்துட்டு அப்படி பிரிஞ்சு போயிட வேண்டியதான். வேற என்ன மாம்சம் பண்ண முடியும்? மாப்பிள்ள இல்லையா, எனக்கு இது புது மாம்ச. உன் ஃப்ரெண்டு வீடு அதுக்குள்ள போயிடுமா? நாம என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சென்னைக்கு ஒன்னும் போல விக்ரம். ஆனா அப்படிதானே கார்த்திக் சார் கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க. இல்ல விக்ரம், அங்க போல. நான் அங்கதான் போறேன்னு பொய் சொல்லிட்டு நாம வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்னது பொய்யா? மம்மி, ஆனா பொய் சொல்றது தப்பு இல்லையா? பொய் சொல்றது தப்புதான். ஆனா நல்ல விஷயத்துக்காக சொல்ற பொய் தப்பு இல்ல விக்ரம். மம்மி ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பொய் சொன்னேன். அப்போ நம்ம எங்க போறோம்? அது வாசுகி பாட்டி இருக்காங்கல்ல,
அவங்க ஹஸ்பண்டுக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுதாம். அதான் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட 2 நாள் இருந்துட்டு வரலாமா? யாரு அன்னைக்கு கோயில்ல பார்த்தமே அந்த டாக்டர் தாத்தாவா? ஆமா, அவர் வீட்டுக்கு தான். அப்போ வினய் அங்கிளும் அங்கதான் இருப்பாரா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. எங்க பாரு விக்ரம், 2 நாள் முடிஞ்சு தானியா வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி நீ யாரு கேட்டாலும் சென்னைக்கு தான் போனோம்னு சொல்லணும், சரியா? அப்போ பொய் சொல்றியா மம்மி? சாரி விக்ரம், அம்மாவோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதான் நான் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு நீ பின்னாடி தெரிஞ்சுப்ப. இப்போதைக்கு யாரு கேட்டாலும் நாம எங்க போறோம்? சென்னைக்கு மம்மி. நீ விடு மம்மி, நான் யாரு கேட்டாலும் இதே சொல்லிடுறேன். சரி, நீ பிஸ்கெட் சாப்பிடு. சொல்லல நாங்க இங்க வந்தா நீங்க உங்க வேலையை காட்டிடுவீங்கன்னு பாத்தீங்கல்ல. நான் காரை விட்டு இறங்கினதுமே ஆரத்தி எடுத்து மருமக மாதிரி என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே எடுக்க விடாம தடுத்துட்டல. நீ தெளிவா இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அசிக்க முடியாது. இல்லங்க, நான் ஒரு முடிவு எடுத்த பிறகு யாருக்காகவும் அதை மாத்திக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. எப்படி மறப்பேன்? ஒவ்வொரு நொடியும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத மித்ரா. இந்த 2 நாள் நீங்க தங்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்த நிமிஷம் நாங்க இங்கிருந்து கிளம்பி போயிடுவோம். அதே மாதிரி நீயும் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு பழைய மித்ராவா அம்மா அப்பா கூட சந்தோஷமா இரு. அது போதும் எனக்கு. பார்க்கலாம். டேய், இன்னும் 2 நாளா நம்ம இங்கிருந்து சென்னை கிளம்ப போறோமா? ஆமா மாம் சார், நான் அதை சொல்லிதான் மித்ராவை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், நீ அவசரப்பட்டுன்னு தோணுதுடா. அதெல்லாம் விடுமாம் சார், அதே நினைச்சுக்கிட்டு நீயே அதை 2 நாளா பாக்குற. 48 மணி நேரமா பாரு. அங்க பாத்தியா எப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி சந்தோஷமா விளையாடுறாங்கன்னு. வந்த ஒரே நாள்ல விக்ரம் தாத்தா கூடயும் பாட்டி கூடயும் நல்லா ஒட்டிக்கிட்டான்ல. அவங்க விளையாடுறத பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா எனக்கு பயமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 நாளும் அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆயிடுவான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இங்க இருந்து கிளம்பும் போது அவன் ரொம்ப அடம் பிடிப்பான். அவனை யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாம லீவ் நாள் வரும்போதெல்லாம் இதே மாதிரி தாத்தா கூடவும் பாட்டி கூடவும் விளையாடணும்னு இதே மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் வெறும் 2 நாள். அது பிரிஞ்சிருக்கிறதுக்கே இந்த நிலைமைனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பையன், என் சொந்த பையனை 6 வருஷமா பிரிஞ்சிருக்கேன். எனக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். இல்ல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் மித்ரா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை சந்தேகப்பட்டதானே சொல்ல வரேன். தப்புதான். நான் பண்ணதிலே பெரிய தப்பு அதுதான் உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டேன்.
இன்னும் நீ அதை மனசுலயே வச்சுக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு தான் என்ன தண்டிச்சுக்கிட்டே இருப்ப? சரி, நான் பண்ண தப்புக்கு என் பையன் கிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்ல முடியாம ஒவ்வொரு நாளும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அங்க பாரு, பாவம் என் அப்பா அம்மா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க மித்ரா? என் தப்புக்கு அவங்க எதுக்கு என்ன மாதிரி தண்டனை அனுபவிக்கணும்? ஐம் சாரி மித்ரா, ஏதோ எமோஷன்ல பேசிட்டேன். ஐம் சாரி. நீ உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ண. உன் வாழ்க்கை உன் இஷ்டம். அதுல எப்பவும் எக்காரணத்தை கொண்டு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். இப்ப கூட பாருங்க, அந்த டிரைவர் பையன் முன்னாடியே 2 நாள் லீவ் போட்டுட்டு போயிட்டான். உடனே இவளும் 2 நாள் லீவ் வேணும், நான் சென்னைக்கு போறேன்னு சொன்னா. இத பாருங்க, நீங்க டிக்கெட் போட்டு தரேன்னு சொன்னீங்க, அவ ஒத்துக்கிட்டாளா? மாப்ள, அவ சென்னைக்கு தான் போனாளா வேற எங்கேயாவது போனாளான்னு யாருக்கு தெரியும்? மாப்ள, ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, 6 வருஷமா இல்லாத ஒரு ஃப்ரெண்டு இப்ப எங்க இருந்து திடீர்னு வந்தா? சரி, அப்படியே அவ ஃப்ரெண்ட் இருக்கிறது உண்மைனாலும் அவ கூட ஒரு நாள் கூடவா இவ போன்ல பேசியிருக்க மாட்டா? எனக்கு என்னவோ அந்த டிரைவர் பையலும் இந்த மித்ராவும் சேர்ந்துகிட்டு ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க நான் இப்ப சொன்னதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சொன்னது பொய்யா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி போனா நல்லதுதான். ஆனா அதே நான் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா? மாப்ள, நாம யாரையும் நம்பி ஏமாந்துட கூடாதுல்ல. ஜாக்கிரதையா இருக்கணும். வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே அணைய போடுறது தானே நம்மளோட புத்திசாலித்தனம். நாகு, நாம கொளுத்தி போட்ட நெருப்பு நல்லா பத்திக்கிச்சு. அதை இன்னும் நல்லா தூண்டி விடணும். அப்பதான் கொழுந்து விட்டு எரியும். இன்னைக்கு இது போதும்.